வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸில் சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்ச் ஒர்க் நெக் டிசைன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச்சு, இறக்கம் 8.5 இன்ச்சு. நம்ம கேன்வாஸில் வைக்கும்போது நான் கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ராடாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக வேணும்னா அகலமாக நீங்கள் அந்த லைன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஷேப்பை அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனக்கு ஆல்ரெடி எந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜில் நான் பார்த்த அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இது ஃபினிஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் எதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சி இது நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி அதில் லாங் லீஃப் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இதில் அந்த பெட்டல்ஸ் ஒரு 5 பெட்டல் இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த டிசைன் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸில். நெக்கு நம்ம இந்த ஷேப்பை கொண்டு போய் அப்படியே லைனிங் கிளாத் மேலே வச்சு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம அடித்து திருப்பிக்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய இந்த வளைவான பகுதி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இது நம்ம அடித்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஷேப்பு. ஸோ அந்த பேசிக்காக இருக்கிற அந்த ஷேப் அடித்து நம்ம திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸி தான். இப்போ நம்ம இந்த வரைஞ்சிருக்கிற இந்த லாங் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதை எல்லாமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த நெக் ஷேப்பில் வச்சு நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப அழகான நம்மளுக்கு பேட்ச் ஒர்க்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த 2 லாங் லீஃபை மட்டும் நான் இந்த கேன்வாஸில் இப்போ வரைஞ்ச இடத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வர மாதிரி அந்த பெட்டல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெட்டல் எல்லாமே நம்மளுடைய விருப்பப்படி நீள அகலம் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போவே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஐடியா படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கேன்வாஸில் கட் பண்ணி வச்ச அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அதை லைனிங் கிளாத் மேலே வச்சு நம்ம வரைஞ்சிட்டு சீம் அலவன்ஸை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு தைச்சதுக்கப்புறம் இன்னும் அகலமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு தேவையான அந்த கிளாத்தை விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷேப் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஒரிஜினலுடைய நல்ல பக்கத்து மேலே இந்த லைனிங் கிளாத்தை ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேயும் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். நெக்கு பகுதியையும் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டரை மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங்கும் ஒரிஜினலுடைய சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தையலுக்கு எவ்வளோ கிளாத்து விட்டுருக்கீங்களோ, நான் கீழே அரேஞ்ச் விட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுக்காக உள்ளே பீஸ் கொடுக்குறேன். நம்ம யூஸ்வலாக வெளியில் நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இது நான் இன்னொரு மெத்தடு. நம்ம உள்ளே இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற பீஸ் நம்மளுக்கு கூடுதல் சப்போர்ட்டு, கொஞ்சம் நல்லா அந்த இடம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இடுப்பு பகுதி சுருண்டு போகாமல் நம்மளுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். ப்ளஸ் இப்போது நெக்கினுடைய அந்த ஷேப்பில் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் எப்போவுமே நெக்குக்கு அவ்வளோதான் விடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த நெக்கினுடைய ஷேப்பை கரெக்டாக சென்டர் மாறாமல் பர்ஃபெக்டாக அடித்து திருப்பிக்கோங்க. ஸோ அடித்து திருப்பறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. வளைவான பகுதி கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கிராஸில் சிசர் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக திரும்பி கொடுக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே எட்ஜு ஸ்டிச் ஒன்று லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத் மேலே மட்டும் ஒரு எட்ஜு ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி மறுபடியும் டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது இந்த நெக்கினுடைய ஷேப் இன்னும் நல்லா நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ உள்ளே கைவிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல நெயில்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் போடுறப்ப நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு
கீழே வந்து நம்ம அடித்து திருப்பின பகுதியில் மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். ஒரு ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே சின்ன சின்ன ஐடியாஸ். இப்போ மேலே நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நெக்கினுடைய ஷேப்பை வந்து நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி இப்போ சிசர் கட்லாம் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி லைனிங் மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம லைனிங் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பேக்கில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு நெக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் பைப்பிங் மாதிரியே ரொம்ப சன்னமாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். ஒரு 3/4 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி நான் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் கலர் கிளாத்தில். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சாரியினுடைய கலர் வந்து க்ரீன் மிக்ஸ் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த கலரில் பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த க்ரீனில் நம்ம நல்ல ஓரத்தில் நம்ம உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு சிசர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே ரிவர்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஓரத்தில் த்ரெட் பைப்பிங் மாதிரியான ஒரு எஃபெக்டில் நம்மளுக்கு வந்து பைப்பிங் நீட்டாக கிடைக்கும். நீங்கள் த்ரெட் பைப்பிங் பண்ணின மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் பண்ண விருப்பம் பட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பைப்பிங் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக அந்த கார்னர்ஸ் கிட்ட கரெக்டாக சிசர் கட் கண்டிப்பாக பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து அந்த கார்னர்ஸில் நல்லா நீட்டாக வரும். ஸோ அது முக்கியம். நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸில் வர்றதுல சிக்கலாக இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 1.25 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு நேராக ஒரு ஸ்டிச்சு. இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம். 1/4 இன்ச்சுனா ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் 1/4 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டிச்சில் இருந்து வெளிப்பக்கம் அவுட்ரு பிசுறு பகுதி வந்து கொஞ்சமாக மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மிச்சத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் விட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த பீஸ் வச்சு நீங்கள் அடிக்கணுமோ கிட்டத்தட்ட இது பார்ட்ரு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தில், அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போடணும். அந்த கார்னர்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து அந்த பைப்பிங்கில் இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு தள்ளி இருக்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ஐடியா தான். அதுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்கில் ஒரு பார்டர் லைன் வச்ச மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும். கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நீடில் வச்சு கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பார்டர் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த லீஃப் டிசைன் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலரில் நீங்கள் வைக்க விருப்பப்படுறீங்களோ அதில் வச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. பண்ணினாலும் பரவாயில்ல, அயன் பண்ணிட்டாலும் மறுபடியும் எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து டிசைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது பிரியாமல் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேன்வாஸை விட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி மிச்சத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி அந்த லாங் லீஃப் மாதிரி நம்ம ஒரு ஷேப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா கேன்வாஸில், அதையும் நீங்கள் இந்த கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கேன்வாஸை ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து அந்த சாரி ப்ளவுஸினுடைய அந்த கிளாத்தில் நான் வந்து பைப்பிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பைப்பிங் த்ரெட் உள்ளே வச்சு பைப்பிங் பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கார்னர்ஸில் வச்சு நம்ம அடித்து திருப்புறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பீஸ் மட்டும் ரெடி பண்ணி பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. கரெக்டாக இந்த கார்னர்ஸ் திருப்பும்போது மட்டும் நீங்கள் சிசர் வச்சு வீடியோவில் பாருங்கள் நான் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பினீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இது வந்து திரும்பி கொடுக்கும். சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணணும்.
அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அதை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பைப்பிங் இருக்கிற பகுதி மட்டும் நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி நம்மளுக்கு நீட்டாக அது ஃபினிஷ் ஆகி வரும். பாருங்கள், அந்த கார்னர்ஸை அந்த நீட்டிகிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் நீடில் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறது, பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரமாக நம்ம செய்யவே கூடாது. ஸோ இதே மாதிரி அந்த பெரிய 2 லாங் லீஃபையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி சிசர் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பைப்பிங் பீஸ் கொண்டு போய் அந்த லீஃப் டிசைனுடைய அந்த ஓரத்தில் ஆல்ரெடி நீங்கள் அந்த கேன்வாஸை பதிக்கும் போதே நீங்கள் அந்த கேன்வாஸை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டிருப்பீங்க ஓரத்தில். ஸோ அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் இந்த பைப்பிங் பீஸை வச்சு கரெக்டாக பதிக்கும்போது அது உங்களுக்கு அடையாளமாக தெரியும். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேன்வாஸ் இந்த பைப்பிங் பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டிச்சை ஆல்ரெடி நம்ம போடுறோம். கேன்வாஸை பதிச்சு கேன்வாஸை ஒட்டி ஓரத்தில். ஸோ அந்த ஸ்டிச்சு மேலேயே பைப்பிங் பீஸ் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். இதையும் அதே மாதிரி நீங்கள் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பீஸையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த மாதிரி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லா நீட்டாக ஐடியா பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் லைட்டாக குண்டூசியை கழட்டி வச்சுட்டு அந்த பீஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ பைப்பிங் பீஸ் வச்சதுக்கப்புறமா எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுத்து நல்லா டவுன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பைப்பிங் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய லுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பெரிய லாங் லீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் வச்சுருக்கோம், 5 பெட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே அதனுடைய அந்த தண்டு பகுதி வந்து கீழே போகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றும் கரெக்டாக ஐடியா பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே ப்ளைனாக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. அந்த சென்டரில் வந்து ஏதாவது பட்டன் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்க அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிங்க் கோல்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டிசைனர் பட்டன் ஒன்று எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பட்டனை வந்து அந்த சென்டரில் வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் வந்து நகராமல் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டாக நம்ம சுற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பட்டன் வந்து ஸ்டிஃபாக அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக நிற்கும், ஆடாமல் அசையாமல் நிற்கும். ஸோ அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக த்ரெட்டு நார்மலாக த்ரெட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி நாட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த டிசைன் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.